வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டொரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக மின் கட்டணம் உயரும், எச்சரிக்கும் நாமல். பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி கட்டணங்களில் மாற்றமா? மக்களுக்கு பேரிடி செய்தி. அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டை மூலம் கட்டணம் செலுத்தும் சேவை தாமதம். யாழில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ஒரு தொகுதி காணிகள் உத்தியோகபூர்வமாக விடுவிப்பு. யாழில் இடம்பெற்ற மேதின நிகழ்வுகள், பெருமளவானோர் பங்கேற்பு. மேதின ஊர்வலத்தில் படுகொலை செய்யப்பட்ட பிரேமதாசவின் சிலைக்கு அஞ்சலி. நாகை காங்கேசந்துறை பயணிகள் கப்பல் சேவை கட்டணம் குறைப்பு. நாட்டில் தொடரும் இரத்த களரிகளை தடுக்க போலீசார் தீவிர நடவடிக்கை. பலத்த மழையால் முறிந்து வீழ்ந்த மரம், தம்பலகாமம் பகுதியில் வீடுகள் சேதம். மேல் மாடியில் இருந்து கீழே குதித்து பாடசாலை மாணவி உயிரிழப்பு, கொழும்பில் பயங்கரம். அரசாங்கத்தில் உள்ள சிலர் பணமீட்டும் நோக்கில் தற்போது டீசல் மாபியாவை ஏற்படுத்தி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அளவு பகுதியில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஜேவிபி அரசாங்கம் 76 வருடங்களாக நாட்டில் இடம்பெற்ற வேலை திட்டங்களை சீரழிக்கும் செயற்பாடுகளை முன்னெடுத்துள்ளதே தவிர புதிய வேலை திட்டங்கள் எதனையும் முன்னெடுக்கவில்லை. தேர்தலுக்கு பின்னர் நிச்சயமாக தற்போதைய அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும். அதேபோன்று அரசாங்கம் டீசல் மாஃபியாவை உருவாக்கும் வேலை திட்டத்தையும் முன்னெடுத்துள்ளது. எனவே இதன் பாதிப்பு பொதுமக்களிடையே சென்றடையும் என நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். டீசல் லிட்டர் ஒன்றின் விலை 12 ரூபாவால் குறைக்கப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ளப்படாது என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை குறைப்பு பேருந்து கட்டணத்தை குறைக்க ஏதுவாக அமையவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். பேருந்து கட்டணங்களில் திருத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனில் டீசல் விலையை 25 ரூபாய் முதல் 30 ரூபாய் வரையில் குறைக்க வேண்டும். இதேவேளை இந்த வருடம் மேதின கூட்டங்களுக்காக பேருந்துகள் கோரப்படவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் வருடாந்த பேருந்து கட்டண திருத்தம் எதிர்வரும் ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமினு விஜயரத்ன தெரிவித்தார். இதேவேளை பெட்ரோலின் விலை குறைந்த போதிலும் முச்சக்கர வண்டி கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை என அகில இலங்கை முச்சக்கர வண்டி சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார். இலங்கை போக்குவரத்து சபைக்கும் தனியார் போக்குவரத்து துறைக்கும் அட்டை கட்டண முறை விரைவில் அறிமுகப்படுத்தப்படும் என போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன்ன குணசேன தெரிவித்தார். மக்களின் ஆணை மற்றும் அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையின் அடிப்படையில் போக்குவரத்து துறையை புதிய நிலைக்கு கொண்டு செல்ல ஒவ்வொரு துறையும் நெறிப்படுத்தப்படும் என பிரதியமைச்சர் கூறினார். அத்துடன் பணப்புழக்கம் காரணமாக சட்டவிரோத பரிவர்த்தனைகள் மற்றும் ஊழல்கள் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர் போக்குவரத்து துறையில் அட்டை கட்டண முறையை அறிமுகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். தேசிய போக்குவரத்து ஆணையத்தின் புதிதாக நியமிக்கப்பட்ட தலைவர் PA சந்திரபாலுவின் கடமைகளை ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வில் நேற்றைய தினம் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். அதிவேக நெடுஞ்சாலைகளில் வங்கி அட்டை மூலம் கொடுப்பனவு மேற்கொள்வதற்கான நடவடிக்கை தாமதமாகும் என வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதிபலிப்பாளர் நாயகம் RED ககடப்பெட்டிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அதிவேக நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் போது வங்கி அட்டைகளை பயன்படுத்தி கொடுப்பனவை மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேலும் தாமதமாகும். இன்று முதல் செயற்படுத்த திட்டமிடப்பட்டிருந்த இந்த நடவடிக்கைகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்டத்தில் இராணுவத்தின் பயன்பாட்டில் இருந்து வந்த ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் ஒப்படைக்கப்பட்டன. யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மானத ஜெகம்பத்தினால் யாழ் மாவட்ட செயலர் பிரதீபனிடம் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் இன்றைய தினம் முற்பகல் 11:30 மணியளவில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டன. இது தொடர்பில் யாழ் மாவட்ட செயலர் கூறுகையில் வலிவடக்கு வயாவலன் பகுதியில் 20 ஏக்கர் காணிகளும், மாங்குழி பகுதியில் 15, வடமராட்சி கற்கோவலம் பகுதியில் 5.7 ஏக்கர் காணி நிலமுமாக சுமார் 40.7 ஏக்கர் காணி நிலங்கள் விடுவிக்கப்பட்டன. இதனையடுத்து தெல்லிப்பளை J233 பகுதியில் 47 குடும்பங்களும், வயாவலன் பகுதியில் 55 குடும்பங்களும் தமது பூர்வீக நிலங்களுக்கு செல்ல உள்ளனர். இதேவேளை குறித்த காணிகளில் வெடிபொருட்கள் அபாயம் தொடர்பில் ஆராய்வு செய்யப்பட்டு
அதன் பின்னர் மக்கள் செல்ல அனுமதிக்கப்படுவர். இதேவேளை மேலும் சில காணிகளும் விரைவில் விடுவிக்கப்பட இருக்கின்றன எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் மேலதிக அரசு அதிபர் ஸ்ரீமோகன், வலிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர், பருத்தித்துறை பிரதேச செயலாளர் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கொழும்பு உட்பட பல பகுதிகளில் மே தின கொண்டாட்டங்கள் மற்றும் அணிவகுப்புகளை முன்னெடுத்து வருகின்றன. அந்த வகையில் தொழிற்சங்கங்கள், வெகுஜன மற்றும் சிவில் அமைப்புகளுடன் இலங்கை ஆசிரியர் சங்கம் இணைந்து நடாத்திய கூட்டு மே தினம் பேரணி இன்று காலை யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமான குறித்த பேரணி நகரப்பகுதி ஊடாக பயணித்து யாழ் பொது நூலகம் முன்பாக நிறைவு பெற்றது. குறித்த பேரணியில் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரி, அதிபர் ஆசிரியர் ஆலோசகர்களின் சம்பள முரண்பாட்டை உடனடியாக நீக்கு, மலையக தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்கு, கடற்றொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வை வழங்க, விவசாயிகள் எதிர்நோக்கும் உற்பத்தி சந்தைப்படுத்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க உள்ளிட்ட சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதில் இலங்கை ஆசிரியர் சங்கம், பல்கலைக்கழக ஊழியர் சங்கம், கிராமிய உழைப்பாளர் சங்கம், சமூக விஞ்ஞான ஆய்வு மையம், தமிழ் சிவில் சமூக மையம், வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கம், போராளிகளின் நலன்புரி சங்கம், அகில இலங்கை கடற்றொழில் மற்றும் கமத்தொழில் சமூகங்களின் கூட்டமைப்பு, வலிகாமம் வடக்கு காணிகள் விடுவிப்புக்கான அமையம், சமூக மாற்றத்திற்கான ஊடக அமையம், நிமிர்வு ஊடக மையம், மனித உரிமைகளுக்கான தமிழர் அமைப்பு ஆகிய பொது அமைப்புகள் இணைந்து கொண்டன. அதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டம் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் இன்று காலை 9 மணிக்கு நடைபெற்றது. முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சுகிரதன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம்.ஏ. சுமந்திரன், வடமாகாண அவைத் தலைவர் CVK சிவஞானம், முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சயந்தன், கட்சியின் அமைப்பாளர்கள், ஆதரவாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதேவேளை மூதூர் மல்லிகை தீவு கிராமத்தில் உலக தொழிலாளர் தினம் இன்று காலை கொண்டாடப்பட்டது. இதன்போது தொழிலாளர்களை கௌரவிக்கும் வகையில் மூதூர் மல்லிகை தீவில் உள்ள உலர சிலைக்கு மாலை அணிவிக்கப்பட்டு தொழிலாளர் தினம் கொண்டாடப்பட்டது. மூதூர் மல்லிகை தீவு கிராம மக்கள் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தனர். இந்த நிகழ்வில் பிரதேச தொழிலாளர்கள், விவசாயிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். 32 ஆண்டுகளுக்கு முன்பு மே தின ஊர்வலத்தின் போது குண்டுவெடிப்பில் படுகொலை செய்யப்பட்டு மறைந்த ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவை கௌரவிக்கும் வகையில் இன்று நினைவு நாள் நிகழ்வு நடைபெற்றது. கொழும்பில் உள்ள ஹெல்ப்ஸ்டோர்ப் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் இந்த சம்பவம் நடந்தது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, முன்னாள் முதல் பெண்மணி ஹேமா பிரேமதாச மற்றும் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிறப்பு விருந்தினர்களுடன் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். கடந்த 1993 ஆண்டு மே 1 அன்று ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டத்தின் போது நடந்த தற்கொலை குண்டுவெடிப்பில் ஜனாதிபதி பிரேமதாசவும் 22 பேரும் கொல்லப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிவகங்கை கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருவதாகவும், தற்போது 8500 ரூபாயாக உள்ள சென்று வருவதற்கான கட்டணம் 8000 ரூபாவாக குறைக்கப்படுவதாக சிவகங்கை கப்பல் குழும தலைவர் சுந்தர்ராஜன் தெரிவித்தார். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு சுபம் நிறுவனத்தின் சார்பில் சிவகங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து 6 நாட்கள் இயக்கப்பட்டு வரும் கப்பல் சேவையில் 2 நாட்டு பயணிகளும் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சிவகங்கை கப்பல் நிறுவனத்தில் அதன் தலைவர் சுந்தர்ராஜன் இன்று நாகப்பட்டினம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன்துறைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிவகங்கை கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருவதாக, அதில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளை கவரும் விதமாக தற்போது 8500 ரூபாவாக உள்ள சென்று வருவதற்கான கட்டணம் 8000 ரூபாவாக குறைக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் தற்பொழுது 10 கிலோ வரை அனுமதிக்கப்படும் இலவச லக்கேஜ் இனி 22 கிலோ வரை அனுமதிக்கப்படும் எனவும், அதில் 7 கிலோ கைப்பை இனி 15 கிலோ லக்கேஜ் இலவசமாக அனுமதிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் ஜூன் மாதம் முதல் வாரத்தில் 250 பேர் பயணிக்கக்கூடிய கப்பல் இயக்கப்பட உள்ளதாகவும், கார்கோ கப்பல் இயக்குவதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக கப்பல் நிறுவன தலைவர் சுந்தர்ராஜன் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் பாதாள உலக வன்முறைகள் கூர்மையாக அதிகரித்துள்ளதாகவும், இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் 38 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களில் 27 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது.
பெரும்பாலான சம்பவங்கள் மேற்கு மற்றும் தெற்கு மாகாணங்களில் இருந்து பதிவாகியுள்ளன. அவை ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றச் செயல்களால் பெருகிய மற்றும் பாதிக்கப்பட்ட பகுதிகள் எனவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. மேலும் போதைப் பொருள் கடத்தல் வலையமைப்புகளுக்கு இடையே அதிகரித்து வரும் மோதல்கள் மற்றும் போட்டி காரணமாகவே வன்முறை ஏற்படுவதாக சட்ட அமுலாக்க அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த குற்றச்செயல் வலையமைப்புகளை அகற்றவும் மேலும் இரத்த களறிகளை தடுக்கவும் போலீஸ் தரப்பு முயற்சிகளை தற்போது மேற்கொண்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் வளர்ந்து வரும் அச்சுறுத்தலை எதிர்த்து போராடுவதற்கு வலுவான சமூக ஒத்துழைப்பு மற்றும் சட்டமன்ற ஆதரவையும் அதிகாரிகள் கோரியுள்ளனர். விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன எனவும் போலீஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. கனமழையுடன் கூடிய பலத்த காற்றால் நேற்று தம்பலகாமம் பகுதியில் வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். திருகோணமலை தம்பலகாமம் பிரதேச செயலக பகுதியின் தம்பலகாமம் கிராம சேவகர் பிரிவே இவ்வாறு அனர்த்தத்திற்கு இலக்காகியுள்ளது. இதன் காரணமாக தென்னை மரம் முறிந்து வீட்டின் மீது விழுந்ததில் வீட்டு கூரை உள்ளிட்ட உபகரணங்களும் சேதமாக்கப்பட்டுள்ளதாக வீட்டு உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். கனமழை காரணமாக வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்ததால் அன்றாட வாழ்வாதார நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கவலை தெரிவிக்கின்றனர். போலிப்பழுந்து நாட்டு விசாவுடன் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி வெளிநாடு செல்ல முயன்ற 2 சந்தேக நபர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் போலந்து விசாக்களுடன் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி ஹெட்டார் வழியாக போலந்துக்கு பயணிக்க முயன்றமை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்க பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது. அதன்படி சம்பவத்துடன் தொடர்புடைய 2 சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 31 மற்றும் 38 வயதுடைய தெமோதர மற்றும் பெலிகள பகுதிகளில் வசிப்பவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இன்று நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் கட்டுநாயக்க பிரிவு மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது. கொழும்பு கொட்டாஞ்சேனை கல்பொத்து வீதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பு ஒன்றின் மேல்மாடியில் இருந்து கீழே குதித்து பாடசாலை மாணவி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் நேற்றைய தினம் புதன்கிழமை இடம்பெற்றுள்ளது. கொட்டாஞ்சேனை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றின் 11ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் 16 வயதுடைய பாடசாலை மாணவி ஒருவரை உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இவர் தொடர்மாடி குடியிருப்பின் மேல் மாடிக்கு சென்று மேசை ஒன்றில் ஏறி நின்று கீழே குதித்துள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த மாணவி சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சப்ரகமுவு பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பீடத்தில் 2ஆம் ஆண்டில் கற்ற மாணவர் ஒருவர் உயிரை மாய்த்துக் கொண்டமை தொடர்பில் தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பல்கலைக்கழகத்தில் பகடிவதை காரணமாக மன உளைச்சலுக்கு உள்ளான சரத் தில்சான் என்ற மாணவன் உயிரை மாய்த்துள்ளதாக சமூக வலைதளங்களில் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. எனினும் இந்த காரணத்தை போலீஸ் விசாரணைகளால் உறுதியாக வெளிப்படுத்த முடியவில்லை. எனவே பகுடிவதையினால் ஏற்பட்ட மரணம் என இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். குறித்த மாணவன் உயிரிழப்பதற்கு முன்பு ஒரு கடிதம் எழுதியுள்ளார் எனவும் அதன் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். பல்கலைக்கழகத்தில் சக மாணவர்கள் குறித்த மாணவனின் நாடிகளை களைந்து பகடிவதை மேற்கொண்டமையினால் மன விரக்தி காரணமாக மாணவன் தனது வீட்டில் உயிரை மாய்த்துக் கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.